வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி அச்சு வெல்ல பூவே நாடி மாடா கிடந்தேனே பாசம் அறிஞ்சேனே. டாக்டர் என்ன டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க, கம்ம நினைக்கிறீங்க. ஸ்ரீநிதி, அன்பு உடம்பு எப்படி இருக்கு? அன்பு உடம்பு ஓகே தான் சீனியர். அன்பு பேசிக்காவே கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால அவள் ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கா, அவள் தெம்பாக தான் இருந்திருக்கா. அதனால் எலும்பு உடம்பு ரொம்ப தெம்பாகவே இருக்குது. அதனால் 5 மாதம் வரைக்கும் இது பெரிய கஷ்டமாக அவளுக்கு தெரியல. சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு அவளோட உடம்பு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் அவள் இந்த 5 மாதத்தை கடந்து வந்திருக்கா. இன்னும் செக் பண்ணதில் பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? பேபிக்கெலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை சீனியர். செக் பண்ண வரைக்கும் பேபிலாம் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 5 மந்த்துக்கான க்ரோத்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சீனியர். 2.5 மாதத்தில் கருப்பை ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த நேரத்தில் 3 கருவும் ஒன்று பின்னாடி ஒன்று நேர்கோட்டில், அதாவது ஸ்ட்ரைட்டாக அமைஞ்சிருந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்கேனில் பார்க்கும்போது ஒரு குழந்தையோட நிழலே மற்ற 2 குழந்தைங்கள மறைச்சிருக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிளியர் ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைக்கல. பட் இப்போ 5th மந்த் ஸ்கேனு ஆர்கான்ஸ்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் துல்லியமாக பார்க்க முடியுது. அப்போது 5 மந்த், அதாவது 20 வீக்ஸ்க்கான க்ரோத் கரெக்டாக தான் இருக்குல்ல? கரெக்டாக தான் இருக்காங்க சீனியர். வெயிட் தான் டிஃபர் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர 2 பேபிஸ் வந்து கொஞ்சம் நார்மல், அதாவது வெயிட் வந்து ஒரு 50 to 100 கிராம்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. மற்றபடி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சீனியர். டேய் பேசுடா, ஏன்டா இப்படியே நிற்கிற? இல்லை ஸ்கேன் வாங்கி நீயாச்சும் செக் பண்ணு. டாக்டர் ஏன் அப்படி நிற்கிறீங்க? குழந்தை ஏதோ நல்லா இருக்குங்கிறாங்க, நீங்கள் ஏன் தொட்டு பார்த்துட்டே இருக்கீங்க? ஸ்ரீநிதி, எனக்கு குழந்தைங்கள பற்றி கவலை இல்லை. என் அன்பு உடம்பு எப்படி இருக்கு? சீனியர், நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. அவள் ஆரோக்கியமாக தான் இருக்கா, தெம்பாக தான் இருக்கா. சொல்லப்போனால் குழந்தைங்கள சுமக்கிற அளவுக்கு அவள் உடம்புல தெம்பு இருக்குது. இல்லை ஸ்ரீநிதி, இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது வேணால் ட்ரிப்ளெட்ஸ்ன்றது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் என்னோட அன்பு எப்படி இது தாங்க போகிறான்னு எனக்கு தெரியல. பயமாக இருக்குது ஸ்ரீநிதி. என் குழந்தைங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். என் அன்பு தான் எனக்கு முக்கியம். என் அன்பு இதை தாங்குவாளா? திருப்பி ரீசெக் பண்ணுங்க. என் அன்பு இதை தாங்குவாளா? அது மட்டும்தான் எனக்கு கேள்வி. இல்லைன்னா எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட. டேய் லூசாடா நீ ஒரு டாக்டர் தானே, இப்போ எதுக்கு எமோஷனல் ஆகுற? வசந்த், இல்லை மச்சான், அவ தாங்க மாட்டா. நான் டாக்டராக பேசுறதுக்கு முன்னாடி அவளோட புருஷன் எனக்கு யாருமே இல்லாதப்போ நீ எப்படி நான் இருக்கேன்னு சொன்னியோ அதே மாதிரி எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் அவ இருக்காடா. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க நான் தான் அவளை பார்த்துக்கிறேன்னு. இல்லைடா, அவள் தான் என்னை பார்த்துட்டு இருக்கா குழந்த மாதிரி. இந்த 5 மாசத்துல அவளுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கு தெரியுமா? நீங்களாம் நினைக்கிறீங்க அவள் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கா 5 மாசம் அப்படின்னு. இல்லைடா, அவளுக்கு எல்லா டைம் வலிக்கும் பொழுதும் என்னம்மா நான் கேட்கும்போது நான் இல்லை டாக்டர் அதில் எனக்கு வலி தெரியல அப்படின்னு தான் சொல்லி பழகிருக்கா. நானும் அதை அவகிட்ட போய் உட்காந்துருப்பேன். இந்த 5 மாசத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு இப்போ புரியுது. உள்ளே இருக்கிற குழந்தைங்க எப்படி கஷ்டப்படுத்திருக்கணும் எனக்கு தெரியுது. ஓ உடம்பு இதை ஏற்றுக்குமாடா? அவளை நினச்சா எனக்கு உடம்பே பதட்டமாக இருக்குடா. என் பொண்டாட்டின்றதை தாண்டி எனக்கு கிடைச்ச என் ஏக்கத்தெல்லாம் தீர்த்த என் அம்மாவை எதுக்காகவும் யாருக்காகவும் அது என் குழந்தைக்காகவா இருந்தாலும் நான் விட்டு தர மாட்டேன்டா. அப்போ என் பொண்டாட்டின்றதை தாண்டி என் அம்மாவா இருந்திருக்காடா. எனக்கு என்னாச்சு? ஏன் என் டாக்டர் அழுகுறாரு? பாருடா, நான் எதுக்கு அழுகுறேன்னு கூட தெரியாம நான் அழுதா அழுவ ஆரம்பிச்சிருவாடா. நான் சிரிச்சா காரணமே தெரியாம அவ சிரிப்பாடா. அவ்வளோதாண்டா என் அன்பு. அப்படிப்பட்ட என் அன்பை எதுக்குடா நான் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்? வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது எனக்கு அன்பு மட்டும் போதும். ஏய், நீ ஒரு சீனியர் டாக்டர்டா, நீ எப்படி பேசினா எப்படா?
இதை நீ ஒரு கிஃப்டாக தான்டா நினைக்கணும். சொல்லப்போனால் அன்பு தெம்பா இருக்கா, தாங்கிறதுக்கான சத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். அப்படி இருக்கும்பொழுது கடவுள் யாருமே இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருந்த. அப்படி இருக்கும்பொழுது இந்த 3 உயிரை உனக்கு கொடுத்து உன் குடும்பத்தை பெருசாக்கியிருக்காருடா. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், யார் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், இது வரமா இருக்கலாம். ஆனால் எனக்கு அவள் தாண்டா உலகம். குழந்தைங்க growth ஆகும்போது அதெல்லாம் எப்படி அவள் தாங்குவா? இந்த குழந்தைங்க கிடைச்ச சந்தோஷத்தை விட என் பொண்டாட்டி படுற கஷ்டத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்டா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். என் அன்பு மட்டும் எனக்கு போதும். டாக்டர், என்னை யாராலையும் உங்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியாது தெரியுமா? நீங்க எதுக்கு நம்ம பாப்பாவை பார்த்து பிரிக்கிற மாதிரி பேசுறீங்க? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் இங்கே வாயேன், இப்படி வந்து உட்காரேன், ஒரு நிமிஷம் உட்காருன்னு சொல்லிட்டேன். விஷயத்தை அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவளே உனக்கு ஆறுதல் சொல்லுவா. நீ ஒன்றும் அவளுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், அவளுக்கு ஆறுதலும் சொல்ல வேணாம். ஒழுங்கா இங்கே வந்து உட்காரு போதும். வந்து உட்காருடான்னு சொல்லிட்டேன், ஒழுங்கா வந்து உட்காரு. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா. கேட்கா, ஏன் டாக்டர் ஒரு மாதிரி இருக்காரு? அன்பு, இப்போ நான் சொல்ற விஷயத்த நிதானமா கேட்பியா? நான் டாக்டர் சொன்னாதான் கேட்பேன். ஆனால் உன் டாக்டர் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நிலமையில இல்லையே. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் இப்போ உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரு. நீ தான் உன் டாக்டருக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க, சரியா? புரியல. அன்பு, இப்போ உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இது என்னக்கா கேள்வி? குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கல, அன்புக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்குன்னே வச்சுப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கடவுள் இப்போ அன்புக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாங்க. ஆமாம், கடவுள் கொடுத்துட்டார்ல. என் டாக்டர் கூட நான் தனியாக இருந்தேன், நான் தனியாக வளர்ந்தேன், இப்போ எனக்கு ஒரு புள்ள வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி உன் டாக்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாரா? உனக்கு வர குழந்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றியா? அப்படி நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டதுனால கடவுள் இப்படி ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கேளுன்னு. இப்போ நார்மலா எல்லாரும் ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு சத்தா இருப்பாங்க. ஆனா அன்பு கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்துருக்காளா? சின்ன பிள்ளையில இருந்து ஆரோக்கியமான சாப்பாடுலாம் வேற சாப்பிட்டிருக்கியா? நிறைய வேலைலாம் வேற செஞ்சிருக்கியா? ஆமா, நான் நல்லா கேப்பக்கஞ்சி, உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் குடிச்சிருக்கேனே. எப்ப பார்த்தாலும் அம்மா நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு பச்சை முட்டை எல்லாமே கொடுத்துருக்கு தெரியுமா? இடுப்பு எலும்புலாம் வலுவா இருக்கும்னு எங்க பாட்டி நிறைய வீட்டு வைத்தியெல்லாம் பார்த்து நான் வயசுக்கு வந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தெம்பா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆரோக்கியமான சாப்பாடு தான் கொடுத்துச்சு. கரெக்டுன்னு அப்படி ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்ததுனால என் அன்பு எல்லா பொண்ணுங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்படியா? ஆமாண்டா, இப்ப நாங்களாம் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போமான்னு தெரியாது, புரியுதா? சோ அன்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்படின்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏன் டாக்டர் எழுதாரு? உன் டாக்டர் உன் மேல ஓவர் பாசம் வச்சுட்டாலா? பொண்டாட்டி கஷ்டப்பட போறா, நம்ம குழந்தையால கஷ்டப்பட போறா அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அவருக்கு என் மேலதான் ஃபர்ஸ்ட் பாசம்னா, என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கன்னு கூட சொல்லுவாரு. அதனாலதான் அப்படி சொல்றாரு. சரி, இப்ப நான் சொல்றதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன் டாக்டருக்கும் இதுக்கப்புறம் வரப்போற உன் அண்ணனுக்கும் பதில் சொல்லலாம். உன் டாக்டரையும் உன் அண்ணனையும் எங்களால சமாதானப்படுத்த முடியாது, நீ தான் சமாதானப்படுத்தணும். என்னக்கா சொல்ற? ஆமாண்டாம்மா, நான் சொல்லிடுறேன் உனக்கு இதுக்கப்புறம், ஓகேவா? இப்போ நீ நல்லா இருக்க, ஆரோக்கியமா இருக்க, ஓகேவா? நீ சாமி கிட்ட குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி உன் டாக்டரும் நான் தனியாவே இருந்து வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உங்களுக்கு கடவுள் ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு 1 2 3 குழந்தை கொடுத்துருக்காங்க. ஆமாண்டாம்மா, உன் டாக்டர் ஆசைப்பட்டார்ல, நீ ஆசைப்பட்டல. அதனால இவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு குழந்தைய கொடுக்கணும்? இன்னும் நிறைய குழந்தைய கொடுத்தாலும் இவங்க ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. இந்த பையன் டாக்டர் இருக்கார்ல, அவர் தனியாகவே இருந்து வளர்ந்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற அவர் இதுக்கப்புறம் தனியாக இருக்கக்கூடாது, இவருக்கு நம்ம ஒரு பெரிய குடும்பத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் உனக்கு 3 குழந்தை கொடுத்துருக்காரு. அன்பு வயிற்றுக்குள்ள இப்போ 3 பேர் இருக்காங்க தெரியுமா? 3 பேர்? அப்போ அப்போ 3 தம்பி பாப்பா இருக்காங்களா? ஆமாண்டாம்மா, நீ பதட்டப்படாத, 3 பேர் இருக்காங்க உள்ள. ஆனால் 3 பேருமே ரொம்ப ஆரோக்கியமா தெம்பா இருக்காங்க தெரியுமா? அக்கா, அங்க மேல பாரு, ஸ்கிரீன்ல உன் 3 குழந்தைங்களும் தெரியுறாங்களா பாரு. சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்தி ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை. அக்கா, இந்த 3 குழந்தை என் வயிற்றுக்குள்ள இருக்கா? ஆமாண்டா, எமோஷனல் ஆகாத. 3 குழந்தையும் உன் வயிற்றுக்குள்ள தான் இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்கடா.
அக்கா அக்கா உண்மையாதானா? இன்னொரு தடவை பார்க்குறியா? 3 குழந்தை இருக்கா உள்ள? உண்மையிலே இந்த 3 குழந்தையும் வயிற்றுக்குள்ளே இருக்கா? ஆமாண்டாம்மா, உன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்காங்க. எமோஷ்னல் ஆகாத. 3 குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆரோக்கியமாக இருக்காங்க. நீயும் ஆரோக்கியமாக இருக்க. என் டாக்டர் கஷ்டப்பட்டாருன்னு, என் டாக்டருக்கு யாருமே இல்லைன்னு நாங்கள் தனியாக வரமாட்டோம். 3 பேர் வந்து என் டாக்டர் சந்தோஷப்படுத்துறேன்னு நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்களா? அப்பா பாவமா தனியாவே இருந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க கூட இருக்கட்டும்னு உங்க 3 பேரையும் கடவுள் அனுப்பி வச்சிருக்காரா? என் டாக்டருக்கு பெரிய குடும்பம் கிடைக்க போதா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உள்ள அம்மா சாப்பிட்றதுல உங்களுக்கு பத்துச்சா? நீங்க 3 பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் ஒரே ஒரு தம்பி பாப்பா இருக்குள்ள சாப்பிட்டேன். நீங்க 3 பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதா அம்மா என்ன நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்திருப்பேன். நீங்க 3 பேர் கவலைப்படாதீங்கண்ணே, நீங்க சூப்பரா இருக்கீங்களா? தோ ஸ்ரீநிதி சித்தி சொல்ற பத்தியா? அதனால அம்மா இனிமேல் சாப்பிட்டு உங்களை இன்னும் தெம்ப பாத்துக்கிறேன்னு. நீங்க 3 பேரும் நல்லபடியா பிறந்து வரணும். அப்பதான் உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருண்ணே. உங்க அப்பா கண்ணுல அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும். நீங்க 3 பேரும் பத்திரமா அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்துருவீங்கல்ல? டாக்டர் டாக்டர் உன்னை அழியேந்தி ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா. லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி நீயும் துளி துளி. டாக்டர் நீங்க அழுவுறீங்க, அதான் புள்ள ஆரோக்கியமா இருக்குல்ல? நீங்க தான் கேட்பீங்கல்ல, எனக்கு நிறைய புள்ள பெத்து கொடுடி, நிறைய புள்ள பெத்து கொடுடின்னு. பாருங்க டாக்டர், நம்மளுக்கு கடவுள் நிறைய புள்ள கொடுத்துருக்காங்க தெரியுமா? அன்பு, டாக்டரே எதுக்கு அழுவுறீங்க? அழுதீங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்புறம் பாருங்க. சீனியர் ப்ளீஸ் சீனியர் அழாதீங்க. இந்த டாக்டர் ஏன் அப்படி பண்றாருன்னே தெரியல. ஆசைப்பட்டார்ல. சீனியர் ப்ளீஸ் அழாதீங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் திரும்ப ரீசெக் கூட பண்ணுறேன் சரிங்களா? பேபி எப்படி இருக்காங்க, அன்பு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ரீசெக் பண்ணலாம். நீங்களும் பாருங்க. ஸோ ஃபர்தராக முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு அழுவாதீங்க சீனியர். வெளியில் அண்ணனும் பதட்டமாக இருப்பாங்க, நான் கூப்பிட்றேன். தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாமல் உட்காருங்க. ஆமாம் ஸ்ரீநிதிக்கா, எங்கள் அண்ணனை கூப்பிடு, நான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் எப்படி எனக்கு தெம்பா பேசுன்னு பாரு. சீனியர் ப்ளீஸ், நான் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்றேன். அழாதீங்க. நீங்கள் அழறதை பார்த்தா தேவையில்லாமல் எல்லாரும் எமோஷன் ஆவாங்க. அன்பு உனக்கும் தான் சொல்கிறேன், அண்ணனை கூப்பிட்றேன். நீ அழாமல் பேசணும். நீ தான் இதுக்கப்புறம் டாக்டருக்கும் அண்ணனுக்கு தெம்பு சொல்லணும் சரியா? நான் சொல்கிறேன்க்கா, நீ அண்ணனை கூப்பிடு. நான் சொல்லலை அன்பு, நீ சொல்கிற அண்ணங்கிட்ட. ஸ்ரீநிதி ஸ்கேன் பார்த்தா அக்கா என்னக்கா? அண்ணா இங்கே பாத்தியா மேலே என்ன தெரியுதுன்னு? அண்ணா உன் தங்கச்சிக்கு புள்ள பிறக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தல்ல. என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் நான் தூக்கி சுமக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தல்ல. அதனால கடவுளே எங்கள் அண்ணன் மனசு போல, எங்கள் அண்ணன் மனசு வசந்திருக்கிற போல 3 பிள்ளையை கொடுத்துருக்காரு. டேய் தம்பி கிருஷ்ணா, ஸ்ரீ அண்ணா இங்கே பாருங்க. எனக்கு கடவுள் திடீர்னு ஒரு தம்பி ஒரு அண்ணெல்லாம் கொடுத்துட்டாங்களா. இப்போ 3 பேர் தாய் மாமனுங்க இருக்கீங்களா? 3 பேருக்கு இந்த அன்பு ஒத்த பிள்ளையை பெற்று கொடுத்தா ஒரே நேரத்தில் கொஞ்சம் முடியாது, தூக்கி கொஞ்ச நேரம் தான் வச்சிருக்க முடியும்னு கடவுள் 3 பிள்ளையை கொடுத்துருக்காரு 3 தாய் மாமனுங்களுக்கும். என்ன என்ன 3 பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்க? இந்த வயிற்றுக்குள்ள 3 பிள்ளை இருக்கான் பாத்தியா? நான் சொன்னல அண்ணன் எனக்கு வயிறு பெருசா இருக்கு, அண்ணன் எனக்கு ஏதோ பண்ணதுன்னு சொன்னல. இந்த 3 பேர் தான் உள்ள இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க தெரியுதா? ஆறிலும் மச்சான், குழந்தைங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக் பண்ணியாச்சு. 3 குழந்தைன்னு நம்ம பயப்படலாம் தேவையில்ல. ஸ்ரீநிதி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டா. அதே மாதிரி அன்பும் ஆரோக்கியமாக இருக்கா. அந்த 3 குழந்தைங்களை தாங்குற அளவுக்கு அவள் உடம்புல தெம்பு இருக்குது. அந்த அளவுக்கு தானே நீங்கள் அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க. அதனால அவள் ஆரோக்கியமாகவே இருக்கா. இது மாதிரி இருக்கிறது ரேர் கேஸ் தான். உடம்புல தெம்பு இருக்கிற பட்சத்தில் இந்த 3 குழந்தைய சுமக்கிறது எதுவும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் இருந்தாலும் அக்கா இல்லை ஸ்ரீநிதி, 3 குழந்தைங்கன்ற பட்சத்தில் ஸோ குழந்தைங்க வளர்கிறதுக்கான ஸ்பேஸு இது எல்லாமே கடைசி வரைக்கும் ஓரளவு கரெக்டாக மேனேஜ் ஆகி போயிடுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே. ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நார்மலாக ஒரு பேஷண்ட்டே நம்ம கேர் எடுத்து பார்ப்போம். நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மந்த்தும் அவங்க எப்படி செக்கப் வரணும், என்ன சாப்பிடணும், எந்த அளவுக்கு குழந்தையோட க்ரோத் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனால் அன்பக்கா
டேய் இங்க பாருடா, உங்க அக்காவுக்கு நீங்க தான் தெம்ப சொல்லணும், புரியுதா? அதை விட்டுட்டு உங்க அக்கா அங்க பாரு சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்கா. 3 குழந்தை பிறக்க போதான், ஒரே ஜாலியா இருக்கா. ஒரு டாக்டர் இருந்தாலே ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது நல்லா தான் பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாங்க 10 டாக்டர்ஸ் இருக்கோம், புரியுதா? அக்கா உடம்பு தாங்கணும்லண்ணா. ஸ்டீமா ஏதாவது ரிஸ்க் அந்த மாதிரி. ஏண்ணே இப்படி பதறீங்க? நம்ம குடும்பத்தில் 10 பேர் டாக்டராக இருக்கோம், புரியுதா உங்களுக்கு? நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ப்ரெக்னன்சி உமன் வந்தாலே அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வீட்டு பொண்ணு, அதுவும் எங்கள் சீனியரோட ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருப்போமா? எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தானே பார்த்துப்போம். கண்டிப்பாக இந்த குழந்தைங்கள அவள் சுமந்து முடிச்சு பிரசவம் பார்த்து குழந்தைங்கள எங்கள் சீனியர் கையிலையும் என் தங்கச்சி கையிலையும் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கேர் எடுக்கணுமோ அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்போம். பாரு அருள் மச்சான், இவ்வளோ நாள் டாக்டருக்கு படித்தோம், வைத்தியம் பார்த்தோம், அது எல்லாமே கரெக்டு தான். பட் இப்போ கடவுள் எங்கள் லைஃப்பில் சரவணனுக்கு 3 குழந்தைய கொடுத்து ஒரு டேர்னிங் பாயிண்டே கொடுத்துருக்காரு. நாங்கள் படித்த படிப்புக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகுது. நம்ம வீட்டு பொண்ணு நம்மளாலே காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்புறம் நாங்களாம் இத்தனை பேர் டாக்டருக்கு படித்ததுக்கு என்ன அர்த்தம்? சரவணன் இப்போ எவ்வளோ பயத்தில் இருக்கான். அவன் பிள்ளைங்களை அவன் கையில் சந்தோஷமாக கொடுக்க வேண்டியது மட்டும்தான் எங்கள் எல்லாரோட கடமை. எங்களை எல்லா டைம்லையும் உற்சாகப்படுத்தி நாங்கள் எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகிறதுக்கு அவனோட பேச்சு மட்டும்தான் நம்பிக்கையாக இருந்தது. அவனோட பேச்சு மட்டும்தான் எங்கள் எல்லாரையுமே டாக்டர் ஆக்கி ஒரு தன்னம்பிக்கையோட சர்வே பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என் சரவணன் இப்போ உடஞ்சி உட்காந்துருக்கான். என் சரவணனோட பிள்ளைங்களை நாங்கள் கையில் பத்திரமா கொடுக்க மாட்டோமா? அண்ணா அதெல்லாம் பார்த்துப்பாங்க, நீ ஏன் இன்னும் ஒரு மாதிரியா இருக்க? 3 குழந்தைங்கன்றது எங்களை பொறுத்த அளவுக்கு நார்மலான விஷயம்தான். நாங்கள் அந்த விஷயத்த ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். அன்பை எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணி ஸோ ரிஸ்க் இல்லாத அளவுக்கு மூவ் பண்ணிடலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்தான், நார்மல் டெலிவரிக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டோம். சிசேரியன் ஆப்ஷன் தான், நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. அதே மாதிரி 9 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா 9 மாதம் வரைக்கும் குழந்தை வளரதுக்கான ஸ்பேஸ் அங்கே பத்தாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 9 மாதத்துக்கு முன்னாடி டெலிவரி பார்க்குற ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாரு அருள் மச்சான், ஏதாவது பேசு, புரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் அவளை கேர் எடுத்து தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 10 டாக்டர்ஸ் 20 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அவளை பார்த்துக்கிறது என்ன கஷ்டமா? தேவையில்லாமல் பயந்து அவளையும் பயமுடுத்தாதீங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கோம், அவளை பத்திரமா பார்த்துப்போம். சரவணனோட முகத்தில் சிரிப்பை பார்க்கணும். அந்த 3 குழந்தையும் கொடுக்கும்பொழுது அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கணும். அதுக்காகவே அந்த 3 குழந்தையும் கண்டிப்பாக தெம்பா இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். அதே மாதிரி அவன் உசுரா நினைக்கிற அவன் பொண்டாட்டியையும் அவன் கையில் கண்டிப்பாக சேஃபாக கொடுப்போம். என் சரவணன் யாருமே இல்லைன்னு சொன்னதுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய சொந்தத்தை என் சரவணன் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சொந்தத்தை அவன் கையில் சந்தோஷமாக கொடுக்க மாட்டேனா? அவன் ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோமா? அண்ணா நீ பேசு. என்னண்ணா? ஸ்ரீநிதி ஹார்ட் பீட் ப்ளே பண்ணுமா? பசங்களா, ஐயா சாமி, இந்த மாமா பேசுறது கேக்குதாயா? யா சாமி. அண்ணா நீ சொல்லுண்ண, கேட்பாங்க, பத்திரமா இருப்பாங்க. நீ சொல்லுண்ண, நீ சொல்றத நான் கேட்கறேன்ல, என் பிள்ளைங்களும் கேட்குண்ண. உங்க அம்மாவை என் தங்கச்சியா மட்டும் பார்க்கலடா, அவ தான் என்னோட மூத்த பொண்ணு. மாமா சொல்றது கேளுங்கடா. உங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்தாலும் அவ என்கிட்டே தான் வளர்ந்தா. நான் தான் அவளை வளர்த்தேன். என் உள்ளங்கையில வச்சு தாங்கியே பழகிட்டேன்டா. அவளுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட இந்த அண்ணனால தாங்க முடியாதுடா. இப்போ 3 பேரா உள்ள இருந்து அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களோன்னு நினைச்சா எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதுடா. டேய் டேய் சாமிங்களா, உங்க அம்மாவை மட்டும் கஷ்டப்படுத்திடாதீங்கடா. எந்த வழியும் கொடுக்காம அவளை எந்த கஷ்டமும் படுத்தாம பத்திரமா வெளியே வந்துருங்கடா. நீங்க வெளியே வந்த அடுத்த நிமிஷம் இந்த மாமா உங்களை என் தலை மேல வச்சு கொண்டாடுவேன்டா. என் நெஞ்சில சுமப்பண்டா. உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன்டா. ஆனா என் தங்கச்சி மட்டும் கஷ்டப்படுத்தாம வெளில வாங்கடா. இது மட்டும்தான் இந்த மாமனா உங்ககிட்ட கேக்குறேன். இது வரைக்கும் அந்த கடவுள் கிட்ட போய் எனக்காக பெருசா எதையும் கேட்டது இல்லடா. என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், இதை தவிர நான் வேற எதுவுமே வேணது இல்லடா. அண்ணா இப்போ உங்களை தான் நான் அந்த சாமியா நினைச்சு கேக்குறேன்.
நீங்க தான் இப்போ என் குலசாமிங்க. என் குலசாமிங்களை வேண்டி கேக்குறேன். என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தாம ஆரோக்கியமா வெளியே வந்துருங்க சாமி. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம வெளியில வந்துருங்கடா. அவ மாசமா இருக்கான்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டதை காட்டிலும் அவ எப்படி இந்த வலியை தாங்க போறான்றதுதான் என் மனசுல போட்டு இது வரைக்கும் அழுத்திட்டு இருக்கேன்டா. அதனால அவளால 3 குழந்தைய தாங்க முடியுமான்னு தெரியல. அவ தெம்பா இருக்கா, நல்லா இருக்கா, எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் என் தங்கச்சி எனக்கு குழந்தை தானடா. அவளுக்கு வலிக்கணும் நான் துடிப்பேன் தானே. நீங்க எப்படி குழந்தையோ அதே மாதிரிதான் உங்க அம்மா எனக்கு குழந்தை. என் குழந்தைய கஷ்டப்படுத்தாம வெளியே வந்துருங்கடா. என்னதான் எல்லாரும் நான் பாத்துக்கிறேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும், அவ வலிக்கலன்னு சொன்னாலும் அவ எவ்வளவு பாடுபடுவா, எவ்வளவு கஷ்டப்படுவான்னு என்னால உணர முடியும்டா. அருள், எமோஷனல் ஆகாதீங்க. அண்ணா குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்குண்ணே, அன்பும் ஆரோக்கியமா தான் இருக்கா. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத. நீ பாரு அருள் மச்சான், அன்பழகியோட பலமே நீ தான். அப்படி இருக்கும் பொழுது நீ அழுதா அவ தாங்க மாட்டா. சொல்றதை கேளு. அண்ணா அண்ணே யார் அண்ணே மண்ணில உன்னாட்டம் உன்னை கண்டாலே நெஞ்சில கொண்டாட்டம் தல கொதிடும் பாசம் குலசாமியும் மிஞ்சாதோ மனம் வடர போதெல்லாம் உயிர் நிறையும் துவாதோ கடலாழம் முந்தன் அன்பே என்று சொல்லிட சொல்லிட உள்ளமும் பொங்காதோ என்ன சுத்தமோ நான் ஒரு புத்தி கட்டவன் அழுது உட்காந்துருக்கேன். இங்க பாரு அன்புமா, அழாத சாமி. அண்ணா நீ அழுத தெரியுமா? நீ தைரியமா இல்ல தெரியுமா? நீ தைரியமா இருந்தா 3 புள்ள என்ன 10 புள்ள கூட நான் பெத்துப்பேன். ஆனா நீ உடஞ்ச, நான் ஒரு புள்ள பெக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாதவள் ஆயிடுவேன். மச்சான் இல்ல சாமி, இல்ல அண்ணா அழலண்ணா. அண்ணா அழமாட்டேன், இதுக்கப்புறம் நான் அழமாட்டேன். என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிறேன். என் தங்கச்சி 3 புள்ளையும் பெத்து என் கையில கொடுப்பா. இந்த அண்ணன் ராசா கணக்கா வளர்க்க போறேன், சரியா? என்ன நீ அழுதையே? அப்போ உன் தங்கச்சி கஷ்டப்பட போறான்னு நினைச்சு அழறியா? நீ என்ன கஷ்டப்பட போற? நீ ஏன் கஷ்டப்பட போற? நீ கஷ்டம்லாம் பட மாட்ட. நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ எப்படி சாமி கஷ்டப்படுவ? இந்த அண்ணன் பாத்துப்ப. நீ எந்த கஷ்டமும் பட மாட்டேன்னு. அப்ப நீ என்ன பத்திரமா பாத்துப்பியா? என்ன விட மாப்பிள்ள ஒண்ணும் பத்திரமா பாத்து பாருடா. நீ பாத்துப்பியா? நீ என் கூட இருப்பியா? நான் உன் கூட தான் சாமி இருப்பேன், சரியா? கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். தைரியமா, தன்னம்பிக்கையோட, மனசு வலிமையோட என் தங்கச்சி 3 பிள்ளையையும் ஆரோக்கியமா பெத்தெடுப்பா, சரியாடாமா? அப்படி சிரிக்க மாட்டேன். அண்ணன் சிரிச்சா இப்ப நீ தைரியம் ஆயிடுவ, அப்படித்தான்டாமா? ஆமா. அவன் பாசம் பார்த்து வானம் அஞ்சோம் ஊரு மெச்சோம் தங்க இவ உலகம் மெச்சோம் அண்ணன் இவ தூக்கி வளர்த்த பாசம் இங்கே சந்தோஷ கண்ணீர் மத்தபடி பிரச்சனை எதுவும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, டேக் கேர் பண்ணிக்கிறோம். அம்மா, அவளுக்கு போதுமான சத்தும் கிடைக்கணும்ல. ஸோ அதனால தான். அண்ணா தயவு செஞ்சு எல்லாரும் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுங்க. இது வந்து காட் கிஃப்ட் தான். சரவணன் சீனியர் இவ்வளோ நல்லா தனிமையில் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இந்த 3 குழந்தைங்களும் ஒரு பெரிய ஃபேமிலியாக அமைச்சு கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தானே. எங்க அக்கா பத்தியா, எங்க அக்கா தான் சூப்பர். ஒரு தாய் மாமா இருந்தா ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கலாம். 3 தாய் மாமா இருந்தா 3 பிள்ளைய தானே பெத்து கொடுக்க முடியும், இல்லக்கா? ஆமாடா தம்பி, 3 பேர் ஒரே நேரத்தில் பிள்ளைய கேட்டிங்கன்னா நான் யார்கிட்ட தருவேன்? அண்ணன் முக்கியமா தம்பி முக்கியமா நான் போட்டி போட வேண்டியதுல இருக்கும். அதானே. இப்ப பாரு, பிள்ளைய கேட்டா ஆளுக்கு ஒரு பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு போயிடுவல்ல. ஆமாண்டா தம்பி, ஆளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டு நான் மட்டும் வேலையை பார்ப்பேன்ல. தங்கச்சி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா? கண்டிப்பாண்ணா. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறை வந்துட போதே. இங்கே பாரு அன்புமா, இது எல்லாத்தையும் தாண்டி நீ என்னவோ வயிற்றுல இந்த பிள்ளைய சுமக்க போறதான். ஆனா வயிற்றுல நீ இந்த பிள்ளைய சுமந்தாலும் மனசார இந்த பிள்ளையோட வலியும் வேதனையும் உண்மையா சுமக்க போறது மாப்பிள்ள தான். அதனால இப்போ இந்த விஷயத்துல மாப்பிள்ள உனக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்ல, நீ தான் மாப்பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லணும். நீ ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டா அண்ணன் எப்படி தாங்க மாட்டேனோ அதையும் தாண்டி மாப்பிள்ள தாங்க மாட்டாரு. அதனால மாப்பிள்ளைக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும், புரியுதா? அதெல்லாம் நான் சொல்றேண்ணா, நான் சொன்ன டாக்டர் கேட்பாரு. சரிடாம்மா, மற்றபடி இதுக்கப்புறம் நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். என் மருமகனோ மருமகளோ பிறக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என் தங்கச்சி சமத்து பிள்ளையா இருக்கணும், சரியா? சரிண்ணா. இங்கே பாரு அன்பு, நான் சொன்னது, வசந்த் பேசுனது, இப்போ எல்லாரும் பேசுனது எதுவுமே சீனியருக்கு அதில் ஏறி இருக்காது, புரியுதா? மாப்பிள்ள ஒத்தையிலே வளர்ந்தவர். என்னதான் இப்போ 3 புள்ள வரப்போற சந்தோஷம் இருந்தாலும் நீ படுற கஷ்டம் தான் அவருக்கு பெருசா தெரியும். வெளியில் நின்று எங்கள் சீனியர் எப்படியும் அழுதுகிட்டு தான் இருப்பாருண்ணா. அவரை தேத்த யாராலையும் முடியாது. நீ பேசுகிற வார்த்தை மட்டும்தான் அவரை தேத்தும், புரியுதா? ஆமாக்கா, என்னதான் எல்லாரும் தைரியம் சொன்னாலும் மாமாவுக்கு நீ தைரியம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும்.
யாருமே இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தாருமா, யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு அம்மாவா நான் இருக்கேன், எல்லாமாவும் நீ இருக்க அப்படின்னு சொன்னது நீ தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் மாப்பிள்ளை இப்போ உனக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் மனசளவில் ரொம்ப பயந்து போய் தான் இருப்பாரு. அதனால மாப்பிள்ளைக்கு நீ தைரியம் சொல்லணும்னா. சரி, நீங்க எல்லாரும் வருத்தப்படாதீங்கண்ணா, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்களாம் போயிட்டு இப்ப கொஞ்ச நேரம் அவரை வர சொல்றீங்களா? ஏன் மேடம், நீங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ற மாதிரி இல்லையா? இல்ல நான் இங்கே உட்காந்து தான் ஆறுதல் சொல்லிட்டு வருவேன். நீங்க என் டாக்டர் வர சொல்லுங்க. அது சரி சரி, நான் வர சொல்றேன். மாப்பிள்ளைகிட்ட நீ பேசிட்டு அப்புறமா பொறுமையா வீட்டுக்கு வாங்க, சரியா? ம், சரிண்ணா. அம்மா அழாதீங்க. நீங்களாம் அழுதா என்ன ஆகிறது சொல்லுங்க. அன்புக்கு இதுக்கப்புறம் தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் நம்ம குடும்பம் தான் சப்போர்ட் பண்ணணும். இல்லம்மா, 3 பிள்ளை இந்த பிள்ளை எப்படி சுமக்கும்? ஒரு பிள்ளையே அவள் எப்படி சுமந்து பெத்தெடுக்க போறா? அவளோட வெகுளித்தனத்துக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடவுள் ஏமா அவளுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கணும்? ஒரு பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிறதும் அப்படி நடக்கிறதும் பண்ணும்போது பாவமா இருக்குமா? பிறந்ததுலேருந்து மகா என்ன எத்தனை வாட்டி அம்மான்னு கூப்பிட்டுருப்பாளோ, அந்த அம்மான்னு கூப்பிட்ட வார்த்தை மாறாம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அன்பழகி புள்ள அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டுச்சே. வயிற்று புள்ள தாச்சை நம்ம சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்கறதுக்கு பதில் அந்த புள்ள தாச்சு புள்ள எப்போ பாரு சாப்பிட்டீங்களாம்மா, தம்பி சாப்பிட்டானா, அண்ணன் சாப்பிட்டாங்களான்னு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாளே. கடவுள் ஏன் அவளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்து பார்க்குறாரு? அம்மா தயவு செஞ்சு எல்லாரும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த 3 குழந்தை எங்கள் சீனியருக்கு கடவுள் கொடுத்த வரமாக தான் பார்க்குறோம். நாங்கள் இத்தனை பேர் டாக்டருக்கு படிச்சிருக்கோம். எங்கள் சீனியர் எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட எங்கள் சீனியருக்கு அவருக்கு சொந்தமாக வரப்போகிற இந்த 3 குழந்தையும் அவர் கையில் ஒப்படைக்கிறதுல தான் நாங்கள் டாக்டருக்கு படித்ததுக்கான விஷயமே இருக்குது. இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். அன்பழகை எப்படி டேக் கேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பார்த்து அவளுக்கும் அவர் கையிலையும் நாங்கள் இந்த 3 குழந்தைங்களும் கண்டிப்பாக பத்திரமா ஒப்படைப்போம். அக்கா, 3 பிள்ளை வயிற்றுல எப்படி இருக்கும்? பாருடா, பயப்படாதீங்க. நீங்கள் 2 பேருமே பெரியவங்க தான் பயப்படுறாங்கன்னா நீங்களும் இப்படி பயப்படலாமா? நீங்களாம் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம்லாம் தெரியும். ப்ளசண்ட்டாக தனித்தனியாக தான் இருக்குது, நஞ்சு கொடி தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 3 குழந்தையும் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஒரு சில சிக்கல்லாம் வரும். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மேலே பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லா பிரச்சனையும் வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே ஸ்கேனை பார்த்தா தெரியும். தனித்தனி ப்ளசண்ட்டாக தனித்தனி தொப்புள் கொடியில் தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அன்புக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனர்ஜியான ஃபுட்டு, ஜூஸு, காய்கறி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாலே போதும். அவள் கண்டிப்பாக 3 குழந்தையும் ஆரோக்கியமாக பெற்றெடுப்பா. அண்ணியையும் உங்கள் அண்ணன் பிள்ளைங்களையும் உங்கள் கையில் கண்டிப்பாக பத்திரமா கொடுப்போம். நம்பிக்கையோடு இருங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு டாக்டரில் 10 டாக்டர்ஸ் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ்லலாம் நாங்கள் என்ன சாதிச்சோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் சீனியருக்கு பிறக்க போகிற இந்த பிள்ளைய அவர் கையில் ஒப்படைக்கிறதுல தான் நாங்கள் டாக்டருக்கு படித்ததுக்கான ஒர்த்தே இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதே நம்பிக்கையோட நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது அவளை பாசமாக பார்த்துக்கணும். நீங்கள் யாரும் அவள் முன்னாடி போய் கலங்கி நிற்கக்கூடாது. அவளை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் பயம் இல்லாமலும் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு அவளோட டெலிவரி டேட்டை நம்ம தள்ளி போடலாம். பட் இருந்தாலும் 9 மந்த் 10 மந்த் வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அதுக்குன்னு குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் நாங்கள் எடுக்கவும் மாட்டோம். குழந்தையோட வளர்ச்சியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். எங்களுக்கு போதுமான அளவு குழந்தை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆப்ரேஷனா? ஆமாண்டாம்மா, சுகப்பிரசவம் கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கான ஷூரிட்டி கொடுக்கவும் முடியாது, ரிஸ்க் எடுக்கவும் முடியாது. 3 குழந்தைங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். அண்ணி, அக்ஷயா, நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. நீ தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும், புரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் 2 பேரும் ஆறுதல் சொல்லுங்கள். படித்த பிள்ளைங்க நான் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற மெடிக்கல் ரீதியான டெவலப்மெண்ட்டில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் 3 பேபிஸ்க்கு மேலே கூட கன்சீவாக இருக்காங்க. நார்மல் டெலிவரி கூட பெற்றுக்கிறாங்க, புரியுதா? ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு 3 குழந்தை 4 5ன்ற குழந்தைலாம் பிறந்துக்கிட்டு தான் இருக்குது. மெடிக்கல் ரீதியாக இந்த சேலஞ்சை எல்லாருமே சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லபடியாக அன்போட பிரசவத்தை நாங்கள் பார்ப்போம். இதை ஒரு சேலஞ்சிங் கேஸாகவே எடுத்துகிட்டு பார்க்குறோம், சரிங்களா? அக்கா, அன்னைக்கும் குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்னென்ன எப்பப்போ கொடுக்கணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பார்த்துப்போம். சரிடாம்மா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும் அவளுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவளை ஃபுல் ரெஸ்ட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கோங்க, சரிங்களா? பாருங்கம்மா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்களாம் அந்த காலத்தில் எந்த ஸ்கேனை பார்த்தீங்க, எந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்க? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை பிள்ளை பிறக்குதுன்னு கூட அந்த காலத்தில் கணக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களாம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்கறது இப்போ தான். அந்த காலத்தில் நீங்களாம் வீட்டிலே தான் குழந்தைய பெற்று எடுத்திருக்கீங்க. பாட்டிலாம் வீட்டிலே பிரசவமே பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, சரிங்களா? அன்புக்கு எந்த அளவுக்கு தைரியம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தைரியத்தை நம்ம தான் கொடுக்கணும். சொல்கிறோம்மா, அந்த பிள்ளை வெகுலியாச்சு. அம்மா, வெகுலின்னு நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்ம யாருக்குமே கிடையாது, சரிங்களா? அதனால அவள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உடைக்காத அளவுக்காச்சும் நம்ம பார்த்துக்கணும்.
அன்பு ஏன்டா கூப்பிட்டா? என் டாக்டர் சொன்னதை சாதிச்சிட்டாரே, அதான் டாக்டருக்கு வாழ்த்து சொல்ல கூப்பிட்டேன். போடி. அப்படியா? எங்க போறது? என் டாக்டர் இங்க வாங்க, கிட்ட வாங்க. வாங்க. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழை. உன் முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் அன்பு இருந்தேன், ஆனா என்னால முடியல தெரியுமா? ஆனா என் டாக்டர் எதுக்கு அழுகுறான்னு தான் தெரியலையே. என் டாக்டர் தானே கேட்டாரு ஒரே பிரசவத்துல என் பொண்டாட்டி 3 பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு. அதை எப்படி சொன்னேன்னு தெரியலடி. ஏன் சொன்னன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயோ டாக்டர் அப்படிலாமா நினைப்பாங்க? கடவுளே நம்மளுக்கு எத்தனை பிள்ளைய கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நம்ம ஆசைப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி, அது என் டாக்டர் ஆசைப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி 3 பிள்ளை கொடுத்துருக்காரு. அன்பு வலிக்குதடா. டாக்டர் பசங்களா குட்டி குட்டியா தான் இருக்காங்களா தெரியுதா? நீங்களும் நானும் சொன்ன மாதிரி பொண்ணு பாப்பா பையன் பாப்பா எல்லா பாப்பாவும் உள்ள இருக்கு தெரியுமா? அன்புமா என்னால நம்பவே முடியல தெரியுமாடி. ஒரு டாக்டரா எனக்கு தெரியும் இதுல எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் மற்றவங்களுக்கு நான் தைரியம் சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஒன்னு நினைச்சு பயந்து நடுங்குறேன்டி. எனக்கு அந்த 3 குழந்தைங்க பத்தி இது வரைக்கும் யோசிக்க தோணல. எனக்கு நீ இந்த அன்பு முக்கியம். நீ மட்டும் போது அன்பு. உனக்கு எதனாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுடி. எனக்கு என் அன்பு தான் எல்லாமே. இங்க வாங்களேன், என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அன்பு இப்படிலாம் இறங்க கூடாதுடி. கீழே உட்கார கூடாது. போங்க டாக்டர், ரொம்ப நேரமா அங்க மேலே உட்காந்துருந்தது அந்த பெட் ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா? கீழே உட்காந்தாதான் சரி வரும். கீழெல்லாம் உட்காந்து பொறுமையா எந்திரிக்கலாமா? 7 மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப உட்காந்து எந்திரிக்க வேணாம்னு மட்டும் ஸ்ரீ அக்கா சொல்லுச்சு. நீங்க ரொம்ப பயமுடுத்தாதீங்கண்ணா. அன்புமா இதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா இருக்கணும்டா. எதுவும் வந்தாலும் டாக்டர் கிட்ட உடனே சொல்லணும்னா. டாக்டர் நீங்க என்கிட்ட சொன்னீங்களா 3 பிள்ளை உள்ள இருக்குன்னு? அப்ப நீங்க ஒழுங்கா படிக்கல தானே? போடி. ஐயே என் டாக்டர் ஆளுதான் நல்லாவே இல்லை தெரியுமா? நானும் வந்தான். இங்க பாருங்க டாக்டர், நீங்க ஒரு டாக்டரா இருந்து யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க. இந்த அன்புமாவோட தைரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, இந்த அன்புமா எவ்வளவு வைரக்கியமா இந்த பிள்ளையெல்லாம் பெத்தெடுக்க போறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அம்மாவா இருக்கணும்னு சொல்றீங்களா, அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு நான் தானே அம்மா. அப்ப அம்மாவை தைரியமா இருந்து தானே இந்த பிள்ளைங்களை நான் பெத்தெடுக்கணும். என் டாக்டருக்கு தைரியமா தன்னம்பிக்கையா நான் தான் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா நான் தைரியமா தன்னம்பிக்கையா இருப்பேனா மாட்டேனா? அன்பு பெயின் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்காதுடா. உனக்கு வலிக்கும்டா. தைரியம் இப்பவே பெருசா இருக்குடா. ஆமா, நான் நல்லா சாப்பிடறேன்ல, வயிறு பெருசாக தான் இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு அப்ப தெம்பு தேவையில்லையா? ஒரு புள்ள இருந்தப்பவே எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? ஆரோக்கியமா இருக்கணும்னு பார்த்து அப்படி இருக்கும்போது இப்ப 3 பிள்ளைக்கு வேணும். நான் நல்லா சாப்பிடுவேன்னா தெம்பா? டாக்டரே இப்ப அழுது நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? டாக்டரே இங்க பாருங்களா, இங்க என்ன பாருங்கன்னு சொல்லிட்டேன். நான் பாக்கிறதுக்கு வேணா வெகுலியா இருப்பேன், ஆனா மனசுல ரொம்ப தைரியமான பொண்ணு தானே. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்புனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் டாக்டர் என் மேல பாசம் வச்சிருக்கும் போது அந்த பாசம் என்ன பத்திரமா பாத்துக்கோ சொல்லிட்டேன். என் டாக்டர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? நான் என்ன சாதாரணமான ஆளா? சொல்லுங்க, டாக்டர் பொண்டாட்டி. அப்ப நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும்? இந்த மாதிரி ஒருத்தவங்க ஆஸ்பத்திரிக்கு பிரசவம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் உட்காந்து அந்த அம்மா கிட்ட நீங்க அழுதுட்டு இருப்பீங்களா? ஐயோ உங்களுக்கு 3 குழந்தை, நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி நான் உங்களுக்கு பிரசவம் பார்ப்பேன்னு அழுதுட்டு தான் இருப்பீங்க. சொல்லுங்க. அப்படி இல்லடாமா. அது என்ன டாக்டர் நியாயம்? யாராவது வந்தா தைரியமா தன்னம்பிக்கையா பிரசவம் பார்ப்பீங்களா? நான் வந்தேன் அப்படின்னா நீங்க பயப்படுவீங்களா? சொல்லுங்க. இப்ப நான் ஒரு பேஷண்ட் தானே. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு தானே எனக்கு தைரியம் சொல்லணும். அதை விட்டுட்டு டாக்டருக்கு போய் யாராவது தைரியம் சொல்லுவாங்களா? என்ன டாக்டர் இப்படி இருக்கீங்க? பாருங்க டாக்டரே, என் டாக்டருக்கு நான் எல்லாமாவும் இருப்பேன். என் டாக்டர் என்ன எல்லாருக்கும் மேல ஒரு படி வசதியாவே பார்த்துப்பாரு. அப்படி இருக்கும்போது டாக்டர் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்தாலோ இல்ல 3 பிள்ளை என்ன 5 பிள்ளை வந்தாலோ அதை வயிற்றுல சுமக்கிறதுக்கு என்ன பயம்? என் டாக்டர் தான் எப்ப வலி வந்தாலும் எப்ப என்ன ஆனாலும் என்ன மடியில தூக்கி வச்சுக்கிட்டு என்ன கையில தூக்கி எடுத்துக்கிட்டு ஓடி வந்துருவாரே. அன்பு ஆனா நான் உனக்கு தைரியம் சொல்லணும் தெரியுமாடி? நீங்க தான் சொல்ல மாட்டீங்களே டாக்டர், சொல்ல மாட்டீங்களே, அதனால தானே அன்பு சொல்றேன். இங்க பாருங்க டாக்டரே, நான் உங்களுக்கு தான் சொந்தம். உங்ககிட்ட இருந்து என்ன யாரும் பிரிச்சுலாம் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க என் மேல வச்ச அன்புக்கும் என் மேல வச்ச பாசத்துக்கும் சாட்சியா வந்ததுதான் இந்த 3 பிள்ளைங்களும், இந்த 3 குழந்தைங்களும் நம்ம அன்போட சாட்சி டாக்டரே. அவங்க வந்தா நம்ம சந்தோஷம் இன்னும் 3 மடங்கு ஆகும்னு நினைங்க. சரியா? நான் எப்பவுமே உங்களுக்கு தான். என்னை யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு. அன்பு உன்னோட தைரியம் மட்டும் தாண்டி எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. மற்றபடி இந்த டாக்டருக்குலாம் தைரியம் இல்லம்மா. ஆனா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு தள்ளி இருக்க மாட்டேன்னா.
இங்க பாருங்க டாக்டரே, இப்ப நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு. எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா, சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என் டாக்டர் எப்ப எது கேட்டாலும் அதை செய்யணும்னு நினைப்பேன். என் டாக்டர் ஆசைப்பட்டதை ஃபுல்லா நான் நிறைவேற்றணும்னு நினைப்பேன். அப்படி இருக்கும்போது நான் மாசமா இருக்கேன்னு நினைச்ச உடனே என் டாக்டர் 3 பிள்ளை கேட்டாரு. நம்ம 3 பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா 3 பிள்ளையும் ஒரே நேரத்துல வயிற்றுக்குள்ள வரும், பெத்து கொடுக்க முடியும்ன்ற அறிவுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு முன்னாடி அன்புமாக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சாமி கிட்ட கேட்டிருப்பேன் டாக்டரே. ஆனா இந்த அன்புமா தெரிஞ்சிருந்தா கேட்டிருப்பா. ஆனா நம்ம இந்த அன்புமாவுக்கு கேட்காமலே கொடுப்போம். அவ புருஷனோட ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அந்த சாமியை பார்த்து எனக்கு 3 பிள்ளையை கொடுத்துருச்சு தெரியுமா. இப்ப எனக்கு மனசுல இருந்தா கொஞ்சம் நெஞ்ச பாரமும் குறைஞ்சு போச்சு. ஏன் டாக்டர் கேட்ட மாதிரி 3 பிள்ளை பரப்பதில்ல, நான் என் டாக்டரோட ஆசையை நிறைவேற்ற போறேன்ல. டாக்டரே டாக்டரே, நான் உனக்கு கேட்ட தருவீங்களா? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். இந்த உலகத்துல அது எந்த மூலையில இருந்தாலும் எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுப்பேன். சொல்லு, என்ன நீ பொண்டாட்டிக்கு சொல்லு. டாக்டரே, நீங்க தானே சொன்னீங்க மூச்சு காத்து கொடுத்தா அந்த மூச்சு காத்து உள்ள போய் அப்பா தான் அப்படின்னு குழந்தைங்களுக்குலாம் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது என்னை யாருன்னு குழந்தைங்களாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இல்லடா அம்மா, அது சும்மா. இல்ல சும்மாலாம் இல்ல, உண்மைதான்மா. எனக்கு இப்ப என் டாக்டரோட மூச்சு காத்து வேணும். 3 புள்ள உள்ள இருக்குல்ல, அதனால என் டாக்டர் இப்ப எனக்கு மூச்சு காத்து கொடுக்கணும். அன்பு, இப்ப தரீங்களா இல்லையா டாக்டரே? எப்பவுமே நீங்களா தருவீங்க. இப்ப பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்குறேன், அதுவும் 3 புள்ளன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் எனக்கு கொடுக்குற பரிசா நினைச்சுக்க கூடாதா? எனக்கு மூச்சு காத்து வேணும். போடி. என்ன திறந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு நான் என் டாக்டரோட சந்தோஷத்தை அவர் கண்ணில் பார்க்கணும். ஐ லவ் யூ அன்புமா. ஐ லவ் யூ என் டாக்டரே. ஆலோ விழுதாக ஆசைகள் ஊஞ்சலாடுது, அலையோ அலை போல அழகெல்லாம் கோலோ போடுது. குயிலே குயிலினமே அந்த இசையா கூவதம்மா, கிளியே கிளியினமே அந்த கதையை பேசுதம்மா. கதையா விடு கதையாய் ஆவதில்லையே அன்புதான். வசந்த், எதுக்குடா இப்ப இந்த ஆளு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு? இந்த கொடுமை ஏன் கேட்குற? நம்ம சரவணனுக்கு 3 பிள்ளைல. அதெல்லாம் எனக்கு தெரியல. பாரு, சொன்ன மாதிரி 3 பிள்ளைல. சும்மா இருடா, 3 பிள்ளை நீ எமோஷனல் சீன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இதுக்கப்புறம் இவனுங்க வச்சு செய்ய போறானுங்க. ஏன்டா? நம்ம படிச்ச சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்கறான்டா அந்த ஆளு. எதுக்கு? உண்மையாக படிச்சிருக்கோமா, இது வரைக்கும் எத்தனை பிரசவம் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ கிரிட்டிக்கல் கேஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலாம் வேணுமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் படிச்ச சர்டிபிகேட் எனக்கு வேணும். எதுக்கு மச்சான்? நீங்களாம் ஒழுங்கா படிச்சீங்களா படிக்கலையான்னு நான் தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அதே மாதிரி நீங்களாம் எத்தனை இது வரைக்கும் பிரசவம் பார்த்துருக்கீங்கன்ற டீட்டெயிலும் வேணும். ஓ மை காட் மச்சான், இதெல்லாம் உன் தங்கச்சிங்க டிபார்ட்மெண்ட் தான், நாங்கள் ஜஸ்ட் போவோம். என் தங்கச்சிங்க சர்டிபிகேட்டும் எனக்கு வேணும் தான், புரியுதா? நானா டேரக்டா என் தங்கச்சிங்கள்ட்ட கேட்டா கோச்சுக்குங்க. அதனால வினோதினி, ஸ்ரீநிதி, இசை இவங்களும் எத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். மச்சான், நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, போய் கேட்க வேண்டியதானே. அப்படிலாம் தங்கச்சிங்க மனசை கஷ்டப்படுத்த முடியாதுடா. அப்புறம் ஏன் மச்சான் எங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க? அவன் அவசரப்பட்டு ஒரே பிரசவத்துல 3 புள்ள பெத்துக்கிறதுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏய், ஸ்டார்டிங்ல இப்படி பேசாதீங்க. உங்களை பத்திலாம் தெரிஞ்சுதான், உங்க நக்கல் நயாண்டி பத்திலாம் தெரிஞ்சுதான் முன்கூட்டியே விசாரிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு சார்ந்ததுக்குள்ள டீட்டெயில்ஸ் வேணும். டேய் கிருஷ்ணா, எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுடா. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை காட்டிலையும் இந்த சரௌண்டிங்ல இருக்கிற மற்ற ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுடா. எங்க இந்த மாதிரி பிரசவம்லாம் பார்த்தா கரெக்டா இருக்கும், ஸோ யார் இதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணுடா. ஓ, இது என் ஆஸ்பத்திரிக்கு ஆசைங்கய்யா. அசிங்கமா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தேரமா இருக்கணும், அப்பதான் நாங்க வாய்ப்பு கொடுப்போம். ஏய், உங்களுக்குலாம் இவ்வளோ நேரம் நான் ஆறுதல் சொன்னடா, அழுதுகிட்டே கேட்டீங்கடா. அந்த சீன்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மாசீன் தான், புரியுதா? 3 குழந்தைங்க உள்ள இருக்குது. ஸோ 3 வந்து 3 மாமனியும் மாமான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வெளில வரதுக்கான அவுட்புட் எல்லாம் நாங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதனால ஒழுங்கா போய் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எத்தனை பிரசவம் பார்த்தீங்கன்னு கணக்கு சொல்லுங்க. எங்க அக்காங்க டீட்டெயிலும் சேர்த்து சொல்லுங்க. அப்படி உங்க அக்காங்க டீட்டெயில கொடுக்கலனா அப்புறம் நாங்கள் வக்கீல் ஆஃபீஸுக்கு போய் பிரிச்சு விடுற வேலையை தான் பார்ப்போம். டேய், எனக்குலாம் கல்யாணம் அவ்வளோ தெரியுமா? பூமாரி என் ஃப்ரெண்டு தான் தெரியுமா? என் ஜூனியர் சீனியர் என்ன சொன்னாலும் நல்லதுதான் நினைப்பா. அப்படி இருக்கிற பட்சத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ். அடே தம்பி, ஓவரா போறீங்கடா. ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கோம். 5 மாசம் வரைக்கும் உள்ள இருந்த 3 புள்ளைய கண்டுபிடிக்க முடியல, ஒளிச்சு வச்சு விளையாண்டு இருக்கீங்க. இதுல என்ன பேச்சு உங்களுக்குலாம் வேண்டி கிடக்கு? யார் வெள்ளுவாங்க